வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன்ஸ் பையிங்க்கு பர்டிகுலர் செட்டப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த செட்டப்ஸை வந்து பிரேக் அவுட் அண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி ஆகிட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸையும் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸையும் சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். 4 ட்ரேடு வந்து நிஃப்டி 50ல் என்ட்ரி ஆனோம். சேம் வந்து பேங்க் நிஃப்டியில் 4 ட்ரேடு. இதுக்கு மேலே அதிகமாக நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது. எந்த ஒரு ட்ரேடும் வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நம்ம என்ட்ரியே ஆகக்கூடாது. நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டெய்லி பேசிஸ் கிடையாது, மந்த் எண்டு. இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செட்டப் வந்து மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் நம்மளோட செட்டப் வந்து இன்றைக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இன்றைக்கும் வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. அதுக்கான ப்ராஃபிட்ஸும் ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கு. அதோட அனாலிசிஸை வந்து நம்ம இப்போ பார்த்துருவோம். நிஃப்டி 50 பொறுத்தளவு வந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். நம்ம கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டிலில் எடுத்திருப்போம். இந்த கேண்டிலோட க்ளோஸில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்து என்ட்ரியும் ஆனோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம என்ட்ரி ஆன பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22591 என்ட்ரி ஆகிருப்போம். இங்கே இருந்து மேக்ஸிமம் வந்து 22676 வரைக்கும் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து ஆல்மோஸ்ட் 85 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. செகண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் வந்து நமக்கு கன்ஃபார்மாக கிடச்சிருக்கு. பர்டிகுலராக இந்த இடத்துல நம்ம என்ட்ரியும் ஆனோம். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம இந்த கேண்டில் க்ளோஸில் நம்ம என்ட்ரியும் ஆனோம். 22634 என்ட்ரி ஆனோம். இது வந்து நம்மளோட இந்த கேண்டிலோட ஸ்டாப் லாஸில் ஹிட் பண்ணிருச்சு. ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணதுனால நமக்கு 15 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. செகண்டு வந்து சேம் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன், நம்ம இங்கேயும் என்ட்ரி ஆனோம். 22607 என்ட்ரி ஆனோம். இதுவும் வந்து 22635 இந்த கேண்டிலோட ஹையில் ஹிட் பண்ணி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 15 ஒரு 35 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த லைனை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க மாட்டோம். இதுக்கப்புறம் அடுத்து உள்ள லைனை கன்ஃபர்மேஷன் எடுத்து இந்த ரிவர்சலை வந்து கேட்ச் பண்ணோம். இந்த ரிவர்சலை நீங்கள் கேட்ச் பண்ணீங்க அப்படின்னா 22583 என்ட்ரி ஆனோம். இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட வரைக்குங்க 22619 வரைக்கும் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் அச்சீவ் ஆச்சு. ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட நியரஸ்ட்டாக எடுத்தோம். ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி 2 ட்ரேடு சக்ஸஸ், 2 ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 80 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோங்க. இதுதான் நம்மளோட சேனலோட அக்யூரசி லெவலுங்க. ஏன்னா மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்போம். இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஆனால் அதுக்கப்புறமும் நம்மளோட செட்டப் லைன் ப்ராப்பராக ஒர்க்கும் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கான நிஃப்டி 50யோட பாயிண்ட்ஸ் வந்து செட்டப் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். நிஃப்டி 50 வந்து நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப்ஸ் வந்து 22526, நெக்ஸ்ட்டு வந்து 22624, நெக்ஸ்ட்டு வந்து 22686, நெக்ஸ்ட்டு வந்து 22744, நெக்ஸ்ட்டு வந்து 22822, நெக்ஸ்ட்டு வந்து 22889, நெக்ஸ்ட்டு வந்து 22945, நெக்ஸ்ட்டு வந்து 23035. இதுதான் வந்து அப்சைடுக்கான செட்டப்ஸு. சேம் வந்து டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடுக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். 22392, 2296, நெக்ஸ்ட்டு வந்து 2214, நெக்ஸ்ட்டு வந்து 22112, நெக்ஸ்ட்டு வந்து 22023, நெக்ஸ்ட்டு 21938, நெக்ஸ்ட்டு 21810, நெக்ஸ்ட்டு வந்து 21742. இதுதான் வந்து நாளைக்கு டவுன் சைடுக்கான செட்டப்ஸு நிஃப்டி 50க்கு. இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்தா போதும். இதுக்கு வந்து நம்ம என்ட்ரி எக்ஸிட் சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் இருக்குது, அதை பாருங்கள். ப்ராப்பராக பார்த்துட்டு ப்ராப்பராக நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நம்ம சேனலோட அக்யூரசி லெவலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டிக்கான செட்டப் அண்ட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிலே நமக்கு பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் நம்ம. அதனால் இதுக்கப்புறம் உள்ள ஓப்பன்லேயே நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிட்டோம். 48489 நம்ம என்ட்ரி ஆனோம். இந்த கேண்டிலோட ஓப்பனிங்லேயே என்ட்ரி ஆகிட்டு நமக்கான ப்ராஃபிட் வந்து 48599 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க.
ஆல்மோஸ்ட் 110 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டுங்க. நம்மளோட செட்டப் லைனை வேறு எதையுமே டச் பண்ணலை. கண்டினியூஸாக ஒரு 2 மணி வரைக்கும் வந்து சேமாக ஒரே லைன்லேயே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ்மெண்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த ட்ரேடு வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. பிரேக் அவுட் ஆகி நம்ம வந்து என்ட்ரி ஆனோம். 48302ல் என்ட்ரி ஆனோம். இந்த கேண்டிலோட க்ளோஸில் என்ட்ரி ஆனோம். ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்த பாயிண்டில், அதாவது இந்த கேண்டிலோட லீஸ்ட்டில் 48146 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். 150 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல டவுன் சைடு கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். 48176ல் என்ட்ரி ஆனோம். இது வந்து ப்ராப்பராக ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சுங்க. ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணதில் நமக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேடில் 110 பாயிண்ட்ஸு, செகண்ட் ட்ரேடில் 150 பாயிண்ட்ஸு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 260ல் 70 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் மைனஸ் பண்ணிவிட்டு 190 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் 80 பாயிண்ட்ஸு, நிஃப்டி 50ல் 80 பாயிண்ட்ஸு, பேங்க் நிஃப்டியில் 190 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து 270 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்து இவ்வளோ கஷ்டமான நேரத்துலையும் வந்து நம்ம செட்டப் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நம்ம ப்ராப்பராக நம்ம செட்டப்பை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸை பார்த்துருவோம். நாளைக்கு வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் என்ன அப்படின்னா 48409, நெக்ஸ்ட்டு வந்து 48598, நெக்ஸ்ட்டு வந்து 48799, நெக்ஸ்ட்டு வந்து 48919, நெக்ஸ்ட்டு வந்து 49029, நெக்ஸ்ட்டு வந்து 49202, நெக்ஸ்ட்டு வந்து 49361, நெக்ஸ்ட்டு வந்து 49545. சேம் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு இருந்துச்சு அப்படின்னா டவுன் சைடு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். 47991, நெக்ஸ்ட்டு 47844, நெக்ஸ்ட்டு 47660, நெக்ஸ்ட்டு 47517, நெக்ஸ்ட்டு 47333, நெக்ஸ்ட்டு 47120, நெக்ஸ்ட்டு 46912, நெக்ஸ்ட்டு 46652. இதுதான் வந்து நம்ம செட்டப்போட டவுன் சைடுக்கான செட்டப்ஸுங்க பேங்க் நிஃப்டிக்கு. இந்த செட்டப்ஸை மட்டும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நம்மளோட செட்டப் வந்து அக்யூரஸியாக வேலை செய்யும். இதை ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறதுக்கு நம்ம செட்டப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். நம்ம ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.